பவன் கல்யாண் லட்டு விவகாரத்தை வச்சுக்கிட்டு ஏன் இத்தனை அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை நடிகர் பிரகாஷ்ராஜ் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சில மாதங்களுக்கு முன்னே உப்பு சப்பில்லாமல் அடங்கி போன ஒரு விஷயந்தான் சனாதன சர்ச்சை. அதை மறுபடியும் எடுத்து ஊத ஆரம்பிச்சிருக்காரு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவரோட அரசியல் எதிரியான ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு தான் திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பு இருக்கிறதா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காரு. உச்சநீதிமன்றம் ஆதாரம் இல்லாமல் ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணலாமா அப்படின்னு உச்சநீதிமன்றமும் அவரை பயங்கரமாக கண்டிச்சது. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே இதுக்கு முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணம்னு ஸ்ட்ராங்காக ஒரு பதிவையும் போட்டுட்டாரு. சந்திரபாபு நாயுவோட இந்த பேச்சு இந்திய அளவில் ஒரு பெரும் சர்ச்சை கிளப்பினத்தினும் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான் பக்தர்கள் மனசில் ஒரு பதற்றத்தையும் உண்டாகுச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன இந்த விவகாரத்தை விசாரித்த நீதிபதி சந்திரபாபு நாயுடுவோட கருத்தை பயங்கரமாக கண்டிச்சாரு. ஆதாரங்கள் வலுவாக இல்லைன்னு மதத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டான்னு சொல்லி எச்சரித்து சந்திரபாபு நாயுடு பயங்கரமாக கண்டிச்சது. அவரோட பிரச்சனை ஓஞ்சதுமே மறுபடியும் பவன் கல்யாண் லட்டு சர்ச்சையை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ சனாதன சர்ச்சையை கையில் எடுத்திருக்காரு. போன வருஷம் உதயநிதி பேசின அந்த சனாதன சர்ச்சை பேச்ச மறுபடியும் திருப்பதி லட்டு கூட்டத்தில் பவன் ஆவேசமா பேசியிருக்காரு. அதுதான் இங்க பேசு பொருளாக இருக்கு. சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு. அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், சனாதன தர்மத்தை யாராலுமே அழிக்க முடியாது, அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு சிம்பிளா நம்ம உதயநிதி ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு பதில் கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்த அந்த மெய்யழகன் பட விழாவில் கலந்து கொண்ட கார்த்திகிட்ட லட்டு பத்தி கேட்ட கேள்விக்கு என்ன வம்பு இழுக்காதீங்க, இது கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட், நான் பதில் சொல்ல விரும்பலன்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறம் கூட கார்த்தி என்னவோ திருப்பதி லட்டு விவகாரத்தை கிண்டல் அடிச்சு ஏதோ கமெண்ட் பண்ண மாதிரி கார்த்தியை இன்டைரக்டாக எச்சரிச்சாரு. உடனே பதறி போன கார்த்தி அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. இதுவும் ஒரு சர்ச்சையாச்சு. இது கார்த்திக்கும் பயங்கர நெகட்டிவா முடிஞ்சது. ஏன்னா தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ இந்த இடத்துல கார்த்தியோட சுயநலம் நல்லாவே தெரிஞ்சது. அதனால கார்த்திக்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் உருவானதினும் உண்மைதான். ஸோ இப்படிலாம் லட்டு குறித்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி அரசியல் பேசுற ஆளுமான பிரகாஷ்ராஜ் இது குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணுக்கு ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்த பிரகாஷ்ராஜ் சராமாரியான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பவன் கல்யாண் எனக்கு தெரிஞ்ச நடிகர் தான், சில படங்களை ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம், நாங்கள் நண்பர்கள் தான், இருந்தாலும் துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த லட்டு விவகாரத்தை கையில் எடுத்து அரசியல் பண்ணும்போது தான் நான் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டேன். அவர் ஒரு மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்காரு, அவர் கையில் எல்லா அதிகாரமும் இருக்கு. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களை பிடிச்சி தண்டனை கொடுக்க வேண்டியது அவரோட கடமை தானே. அதை விட்டுட்டு ஏன் இதை ஒரு தேசிய பிரச்சனையாக்க வேண்டும் தான் நான் கேள்வி கேட்டேன். ஏற்கனவே அவரோட நண்பர்களால ஆந்திராவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த நேரத்தில் இந்த லட்டு பிரச்சனையை ஒரு பெரிய விவகாரமா மாற்றணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அங்கதாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு திருப்பதியில லட்டு தயாரிக்க 1500 கிலோ நெய் தேவைப்படுது. இதுக்கு ஒப்பந்தம் போட்டு தான் நெய்களை கொள்முதல் பண்றாங்க. கடந்த ஜூன் மாசம் நெய்யில ஏதோ ஒரு கலப்படம் இருக்கிறதா ஒரு அறிக்கையில தகவல் தெரிய வருது. லேப் ரிப்போர்ட் ஏதோ ஒரு கலப்படம் இருக்குதுன்னு சொல்லுதே தவிர என்ன இருக்குங்கிறத தெளிவா சொல்லல. மாடு என்ன சாப்பிடுதோ அதை வச்சு இந்த கலப்படம் வந்திருக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் ஜூன் மாசம் வந்த ரிப்போர்ட் அப்படியே வச்சு செப்டம்பர் மாசம் இதை பெரிய சர்ச்சையாக்குறது ஏன்? லேப் ரிப்போர்ட்டுக்கு லட்டு அனுப்பப்படலை, நெய்யை மட்டும்தான் அனுப்பி வச்சிருக்காங்க. மொத்தம் 10 கண்டெய்னர்ல நெய் வந்திருக்கு. அதுல 2 கண்டெய்னர் நிராகரிக்கப்பட்டிருக்கு. உடனே என்ன செய்யணும்? நெய்யை விநியோகம் செஞ்ச அந்த நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கணும்ல. ஒரு நிறுவனம் அனுப்பிய நெய்யில கலப்படம் இருந்தா அது அந்த நிர்வாகத்தோட பிரச்சனை. துணை முதல்வர் பவன் கல்யாண் சனாதனத்துக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாரு. ஜெகன்மோகனுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனைன்னா தனிப்பட்ட வகையில மோதிக்கணும். அதுக்கே மக்கள் உணர்வுல விளையாடுறாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு லேப் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது சரிதானான்னு உறுதி படுறதுக்காக அந்த ரிப்போர்ட் மறுபடியும் மறுபரிசோதனைக்கு அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? உடனே சனாதன தர்மத்தின் மேல தாக்குதல் நடக்குதான். யார் தாக்குனது? லட்டு தயாரிச்சவர் ஒரு இந்து, அதை பரிசோதித்து அனுமதி கொடுத்தவர் ஒரு இந்து, திண்டுக்கல்ல இருக்கிற பால் பண்ணை நடத்துறவர் ஒரு இந்து, யாருமே வேற்று மதத்தினர் இல்லையே. அப்படின்னா யார் சனாதன தர்மத்தை தாக்குறது? நீங்க சனாதன தர்மத்துக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது, பாஜகவுக்கு மட்டும்தான் ஆபத்தே. பாஜகவோட செல்வாக்கு மக்கள் கிட்ட சரிஞ்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுல வேல் யாத்திரைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்நாடகாவில் பஜ்ரங் பலின்னு சொன்னாங்க, அதுக்கான இம்பாக்டும் அங்கே ஒண்ணுமே நடக்கல.
அயோத்தியான்னு சொன்னாங்க, கடைசியில அயோத்தியிலே தோத்துட்டாங்க. பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை சொல்லி தேர்தலில் ஜெயிச்சாரு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும், விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதை செய்யாம மதத்தை வச்சு ஏன் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு பாஜகவுக்கு கொடை பிடிக்கிற பவன் கல்யாண் 5 வருஷத்துக்கு முன்னாடி மோடியை பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு. அதை நீங்க எல்லாம் பார்க்கலையா? தனி மாநில அந்தஸ்து மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்துச்சா? ஒண்ணுமே செய்யலையே. 2 கையிலும் லட்டு கொடுத்துருச்சு பாஜகன்னு நீங்க விமர்சனம் பண்ணலையா? நான் பெரியாரின் வாரிசு, சேகுவரா வாரிசு, ஜாதி மதத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதே பவன் கல்யாண் தான் அன்னைக்கு பேசினாரு. ஆனா இன்னைக்கு 1% கூட வாக்கு வங்கி இல்லாத பாஜகவுக்கு 6 சீட்டுங்களை கொடுத்து ஆந்திராவில் பாஜக உள்ள நுழைய விட்டது இவர் தான். பெரியாரும் பிஜேபியும் ஒன்னா, சேகுவாராவும் பாஜகவும் ஒன்னா. சனாதன தர்மத்தை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒத்துழையாமை சட்டம் தேசிய அளவில் கொண்டு வர வேண்டுமா? தாக்கி பேசுறவங்களை தனிமைப்படுத்தணுமா? எந்த மதம் வேணா இருக்கட்டும், அந்த மதம் விமர்சனத்துக்கு உட்பட்ட மதமா தான் இருக்கு. அனைவருக்கும் சட்டங்கிறது சமந்தான். சனாதன தர்மத்தை விமர்சித்ததால தான் பெண்கள் உடன்கட்டை ஏறுறது நின்றது, குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது, பெண்களை தள்ளி வைக்கிறதும் நின்றது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. சனாதன தர்மத்தை நம்ம மட்டும் விமர்சிக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சனாதன தர்மத்தை இத்தனை வருஷமா பவன் கல்யாணை காப்பாத்தினாரு. மக்கள் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. திடீர்னு திருப்பதியில போய் மெக்காலவை பத்தி பேசுறாரு. மெக்காலவை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இவர் படிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அரசு பொதுப்பள்ளிகள்ல மெக்காலை கொண்டு வந்த கல்விக் கொள்கை தான் நடைமுறையில இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இவ்வளவு பேசுறாரே. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார்? அவர் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி இவங்க மின்சாரத்தை உபயோகிக்காம இருப்பாங்களா? பெட்ரோல் எங்க இருந்து வருது? அது ஒரு முஸ்லீம் கொடுக்கறதுன்னு சொல்லி இவங்க அதை பயன்படுத்தாம இருப்பாங்களா? விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? விமானத்தை கொடுத்தது யாரு? அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தானே. அதனால இவங்க விமானத்தை பயன்படுத்தாம இருப்பாங்களா? முடியாது. லட்டை பத்தி கேட்டா லட்டை பத்தி மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு சனாதனத்தை எதுக்கு இழுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அளவுக்கு வடநாட்டில் கோயில் இருக்கா? கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற சுத்தம் அளவுக்கு அங்க அர்த்தமா இருக்கா? இல்ல. அதே மாதிரி வடநாட்டுல உங்களால பசுவை வச்சு அரசியல் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டை இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல காலங்காலமா கோயில் இருந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கு. பாஜக வந்துதான் அந்த கோயில்கள்லாம் காப்பாற்றுற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பல கேள்விகளை பவன் கல்யாணுக்கு முன்வைக்கிறார் பிரகாஷ் ராஜ். ஆல்ரெடி அவர் கொடுத்த ஒரு பதிலுக்கு தான் பவன் கல்யாண் பதிலடி கொடுத்திருக்காரு. நான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை பவன் கல்யாண் முன் வைக்கிறாரு பிரகாஷ் ராஜ். ஆனா இதுக்கெல்லாம் பவன் கல்யாண் கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. ஏன்னா நியாயமான கேள்விகளை, உண்மையான கேள்விகளை முன்வைக்கும் போது அதுக்கான பதில் உண்மையா தான் இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை பாஜகவோட கொள்கையில நிச்சயமா இருக்காது. அதனால பவன் கல்யாண் பிரகாஷ் ராஜோட கேள்விகளை தவிர்க்க தான் பார்ப்பாரே ஒழிய இதுக்கான தெளிவான, விளக்கமான, நியாயமான பதில் அவர்கிட்ட இருந்து வராது. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை கையில் எடுத்து ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்காரு. சமீப காலம் அதுவும் துணை முதல்வர் ஆனதும் அந்த ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பாப்போம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஆடுறாருன்னு. என்றும் உங்களுடன் மை இந்தியா.